ஒரு கதை கேட்கலாமா? உண்மை கதை. சுருக்கமாக ஒரு அழகான கதையை சொல்கிறேன். இதை கேட்கும்போது உங்கள் மனசுக்கும் ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். வைராக்கியச் சுடர். சீதா அம்மாவின் கதை. ஒரு காலத்தில் அன்பையே உலகமாக நினைத்த ஒரு பெண் இருந்தாள். பிறர் கஷ்டத்தை பார்த்தால் தன் கஷ்டம் போல துடிப்பாள். யாரோ ஒரு பையன், அம்மா எனக்கு யாரும் இல்லை, என்னை எப்படியாவது வெளிநாட்டுக்கு அனுப்பி வையுங்கள் என்று கேட்டபோது தான் கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை தயங்காமல் அவனுக்காக கொடுத்தாள். ஆனால் அந்த பையன் வெளிநாடு சென்றடைந்ததும் செய்த முதல் வேலை அவளது ஃபோன் நம்பரை பிளாக் செய்து விட்டான். உதவி செய்த அவனை உதிர்த்து விட்டு சென்றான். அது மட்டுமல்ல, இரத்த உறவுகள் கூட அவள் கொடுத்து கொண்டிருக்கும் வரை அவளை கொண்டாடி விட்டு கொடுக்க எதுவுமே இல்லை என்ற போது அவளை தூக்கி எறிந்தார்கள். அந்த பெண் உடைந்து போய்விடவில்லை. சுவிட்சர்லாந்தில் எனும் அழகான தேசத்திற்கு தன் கனவுகளை சுமந்து வந்தாள். அங்கே அவளுக்கு துணையாக யாரும் இல்லை. தனிமை மட்டும் அவளுடன் இருந்தது. ஆனால் அந்த தனிமையை தன் பலவீனமாக நினைக்காமல் தன் பலமாக மாற்றிக்கொண்டாள். அவள் ஒரு கிளினிக்கில் வேலைக்கு சேர்ந்தாள். அங்கே இருப்பவர்களுக்கு உலக அறிவு குறைவாக இருக்கலாம், ஆனால் அவர்களிடம் கள்ளமில்லாத அன்பு இருந்தது. அந்த வெளிநாட்டு மனிதர்கள் அவளை சீதா அம்மா என்று ஆசையாக அழைத்தார்கள். அவளுக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்து அவர்களை அம்மா என்று அழைக்க வைத்தார்கள். இரத்த உறவுகள் தராத அந்த தாய்மை அங்கீகாரத்தை அந்த அந்நிய தேசத்து மனிதர்கள் அவளுக்கு கொடுத்தார்கள். ஒரு பக்கம் உடல்நலக் குறைவு வந்தாலும் என்னால் முடியும் என்ற தியானம் செய்துவிட்டு வேலைக்கு கிளம்புவாள். தனக்கென்று ஒரு 300 ஃப்ராங்க் செலவு செய்து ஆடம்பரமாக சாப்பிட தோன்றும் போதெல்லாம் இந்த காசில் ஊரில் எத்தனை பேர் பசியாறுவார்கள் என்று யோசித்து அந்த பணத்தை ஏழைகளுக்கு அனுப்புவாள். யாரோ ஒரு ஜோதிடர் 5 நாள் விளக்கேற்றினால் பணக்காரன் ஆகலாம் என்று சொன்னபோது அவள் சிரித்து கொண்டாள். ஏனென்றால் உழைப்புத்தான் உயர்வு தரும் என்பதை அவள் அனுபவபூர்வமாக உணர்ந்திருந்தாள். மதம் மாறச் சொல்லி அழைத்தவர்களிடம் பசிக்கு மதம் இல்லை, எல்லாம் கடவுள்கள் ஒன்றுதான் என்று முகத்தில் அடித்தாற்போல் உண்மையை சொன்னாள். தனி ஒரு பெண்ணாக நின்று தான் சம்பாதித்த காசில் தன் சொந்த மண்ணில் ஒரு பாபா கோயிலையும் ஒரு பிள்ளையார் கோயிலையும் கட்டி முடித்தாள். அவளை ஏமாற்றியவர்கள் இன்று எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியாது. ஆனால் அவளது தர்மம் அந்த கோயிலில் கோபுரங்களாக உயர்ந்து நின்றது. இன்று அவள் சொல்கிறாள், எனக்கு நான் தான் முதலாளி, எனக்கு நான் தான் சமையல்காரி, என் காலில் நான் நிற்பேன், சாகும் வரை உழைப்பேன், எனக்கு மிஞ்சும் காசை மற்றவர்களுக்கு கொடுத்துவிட்டு நிம்மதியாக போய் சேருவேன். சுவிட்சர்லாந்தில் பனிமலையை விட உறுதியான மனதுடன் இன்று சீதா அம்மா பலருக்கு ஒளியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். நன்றி.